விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய முயன்றதாக அதிமுகவினர் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ், விவரங்கள். மோனிஷா, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மருத்துவர் கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். இவர் நேற்று இரவு ராஜபாளையம் அம்பலப்புலி பஜார், விவேகானந்தர் தெரு, சுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தனது ஆதரவாளர்களுடன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த அதிமுக நிர்வாகி ஒருவர் பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று அவர்களது பெயர் விவரங்களை கணக்கெடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து இந்த பணப்பட்டுவாடா செய்வதற்காக பெயர் விவரம் சேகரிக்கப்படுகிறதா என சந்தேகமடைந்த வேட்பாளர் கார்த்திகேயன் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் அந்த பெயர் விவரங்களை சேகரித்துக் கொண்டிருந்த அதிமுக நிர்வாகியிடம் விசாரணை நடத்தியதில் தேர்தலுக்கு, அதாவது வாக்கிற்காக பணம் கொடுப்பதற்காக பெயர் விவரங்களை சேகரித்ததும் அந்த பணம் பட்டுவாடா செய்வதற்காக சுமார் 27,000 ரூபாய் பணத்தை பதுக்கி வைத்திருந்ததும், அதோடு பணம் பட்டுவாடா செய்வதற்காக முன்கூட்டியே பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 31 டோக்கன்கள் என அனைத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அதிமுகவை சேர்ந்த 2 நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக வார்டு பிரதிநிதிகளான முனியாண்டி மற்றும் சிதம்பரமூர்த்தி ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் பணம் பட்டுவாடா செய்ய முயற்சித்த அதிமுக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்க கூடியது அந்த பகுதியில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கணேஷ்.